ஓங்காரத்தில் ஒடுங்கி உலகெல்லாம் பரவி தளவெல்லாம் தவழ்ந்து மண்ணிலும் அசலிலும் ஏரணமாக பொழிந்து சடையில் கங்கையும் இடையில் மங்கையும் ஆபரணமாய் ஒளியவும் தரித்து ஆபரணமாய் இருந்த பிரபாவரனே, நானும் இந்த குண்டல உரத்தில் இத்தனை காலமாக இடைவிடாமல் அருகால பூஜை இந்த ஈஸ்வரியை கோரி நான் பூஜித்து வருகின்றேன். ஆனால் இன்றைய தினமோ என்ன காரணமோ தெரியவில்லை, தினதோறும் சென்று நேர காலத்தோடு ஜலம் கொண்டு வருபவன் இன்னமும் ஜலம் கொண்டு வரவில்லை. பூஜைக்கு நேரமாகி இருக்கிறது. ஏதேனும் நாம் தவறு செய்தோமா, இல்லை என்னுடைய மனைவிதான் தவறு செய்தாளா என்னவென்று தெரியவில்லை. இறைவா, உங்க ஞானத்துல பாருங்க. சரி, ஐடியா கொடுத்தா? ஆமா, ஒண்ணு தெரியாம ஐடியா கொடுத்தா? ஆமா சுவாமி, நீங்க ஞானத்துல பாருங்க. ஆனால் என்ன கால தாமதமோ என்று தெரியவில்லை. இன்னும் சற்று நேரம். சுவாமி, அம்மா வந்துட்டாங்க, நீங்க அமருங்க சொல்றேன். என்னுடைய மனைவி ரேணுகா வந்துவிட்டாளா? ஜலத்தை கொண்டு வர சொல். மாயப்படியில் நிக்கிறாங்க. பூஜையை தொடங்க வேண்டும். அம்மா, சுவாமி வரும்படி ஒத்துறது. என்ன இது அலங்கோலம்? இப்படி தலையெல்லாம் விரிந்து கிடக்கின்றது, மலையெல்லோ உடைந்து கிடக்கின்றது, சேலையெல்லாம் கடைந்து கிடக்கின்றது. நதிக்கரையில் என்ன நடந்தது? ஆனால் பெண்ணே, அடி இத்தனை நேரமா எங்கடி கண்டாயாடி, எங்கடி கண்டாயாடி, இத்தனை நேரமா எங்கடி கண்டாயாடி, எங்கடி கண்டாயாடி, எல்லிட வாடாத போடி, அடி எல்லிட வாடாத போடி, அடி எல்லிட வாடாத போடி, அடி எல்லிட வாடாத போடி, அடி சுத்தமா குடிக்குற வாடாத, போடா குடிக்குற வாடாத, அடடா சொல்லாடி, நதிக்கு சென்று ஜலம் கொண்டு வருபவள் இன்றைய தினமோ சென்று இதுவரையில் ஜலம் கொண்டு வராமல் தலைவிரி கோலமாக என் அருகாமையில் வந்து ஏதோ நீ நடிக்கின்றாய். நதிக்கரையில் என்ன நடந்தது எனக்கு விவரமாக தெரிவிக்க வேண்டும்.
எப்படி நான் கோபப்படாமல் இருக்க முடியும்? தினந்தோறும் ஜலம் கொண்டு வருபவள் அந்த குடமும் எங்க? அந்த குடத்தில் உள்ள ஜலம் எங்க? இப்பொழுது என்னுடைய சிவ பூஜை அனுதினமும் அரைகால பூஜை செய்பவன் இன்றைக்கு பூஜை கெட்டுவிட்டது. அந்த இறைவனை நான் அனுதினமும் துதிப்பவன் இன்றைய தினம் பூஜை கெட்டதால் இன்றை வந்து என்னிடம் ஏதோ நீ பொய் சொல்ல தப்பி பார்க்கிறாய். சுவாமி பூஜைக்கு நான் நதிக்கரைக்கு சென்றேன் சுவாமி. நானும் மலர்களை கொண்டு ஸ்நானம் செய்தேன் சுவாமிக்கு பரம கடவுளுக்கு. பிறகு பெருவிரலால் மணலை சுயற்றினேன். குடம் வந்தது சுவாமி. அந்த குடத்தை எடுத்துக்கொண்டு உங்களை காணுவதற்காக ஓடோடி வந்தேன் சுவாமி. வழியிலே சிங்கம் புலி கரடி என்னை புரட்டியதால் பானை உடைந்து விட்டது சுவாமி. உன்னை பார்த்து சிங்கம் உடை தருத்தமா? அடி நடந்தது என்ன சொல்லாட்டி நடந்தது என்ன சொல்லாட்டி நதிக்கரையில் என்ன நடந்தது? தினந்தோறும் ஜலம் கொண்டு வருவல் இன்று ஏன் வெறும் கையுடன் வந்திருக்கின்றாய்? நான் இப்பொழுது பூஜை செய்ய வேண்டும். என்னுடைய இறைவனுக்கு பூஜை செய்ய வேண்டும். எனக்கு ஜலம் வேண்டும். இல்லையெனில் உன் கைவேர் கால்வேர் உணர்வே செய்து விடுவேன். அடி கங்கான வளையால உழைந்தது எப்படி? கங்கான வளையால உழைந்தது எப்படி? அடி ரவிக்கை கிண்டது எப்படி?
நானும் குடம் எடுத்துக்கொண்டு வருகின்ற வழியில் சரி. சிங்கம், புலி, கரடி என்று சொல்லக்கூடிய காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை துரத்தியது. நானும் ஓடோடி வருகின்ற பொழுது பானை விழுந்து, நான் தடுக்கி விழுந்து, பானை விழுந்து உடைந்து விட்டது. நாதா பொம்முனாட்டி சொன்னா ஆம்பளை கேட்கணும். இது காடு. காட்டுல சின்ன கரடி புலி இருக்கும். ஆடா ஆம்பளை இருந்தா தைரியமா ஓடலாம். ஆமா, பொம்முனாட்டிலே பிறண்டு அதுல இடுப்பேற குறத்த வச்சு நானே கண்ணால பார்த்து பள்ளத்துல ஓடி வீழ்ந்து குழந்தை ஏற்றி கட்டி என்னுடைய மனைவி ரேணுகா அவ எப்பேற்பட்டவா? தெய்வாம்சம் பிறந்தவா. ஆனால் தினந்தோறும் சென்று ஜலம் கொண்டு வருவவள் இன்றைய தினம் ஜலம் கொண்டு வரவில்லை என்றால் காரணம் என்ன? இவளை பார்த்து எப்பேற்பட்ட புலி, சிங்கம், யானை கூட்டமா இருந்தாலும் பயந்து ஓடும். அப்பேற்பட்ட தகிரி உள்ளவள் இது யாருக்கு ஜலம் எடுத்து வர போன? சிவனுக்கு எடுத்துன்னு வர போன. அவருக்கு பூஜை செய்ய பொருள் எடுத்துன்னு வர சொல்ல சிங்கம் புலி தடுக்குமா உன்ன? காரமுள்ளு பட்டு கூட என்ன ஜாய் டிக்க மாடி காரமுள்ளு அம்மாவோட உசிர் மீது தப்பிச்சு குறியாருன்னு கேட்கலையா? யாருக்கு போய் சொல்லி தப்பிச்சு நீ பண்ற வேலை தாண்டி இப்ப எல்லாம் இந்த கழிவு போய் சொல்லி ரெண்டு அடியாத அடிக்காத முடியாது. நீ பண்ண தப்புக்கு அவனா அடி வாங்கினா நீ சொல்றவன் சொன்ன கட்டணும் வந்தா கேப்ப நெய் போயிருந்தாக்கா கேவர்ல கேப்பானா? கேக்குறவன் கேனையா இருந்தா கிளவுல நீர் வரும். ஐயோ
ஏதோ அம்மா பிடிச்சி வாடி போலீஸ் கூட்டுவா ஒரு குடம் தண்ணி ஊத்தணும்னா அந்த இங்க சிவபெருமான் என்ன போச்சு குடிக்க தண்ணிலாம் லோல் போட்டு கிடக்குறான் லோன் போடுறான் அத்திவாரதம் 48 நாள் காஞ்சி புக்கில் வச்சுட்டு இன்னைக்கு ராத்திரி கொண்டு போய் குளத்துல உள்ள வச்சாங்க. நேற்று மழை பெஞ்சு ஆமா அதுக்கே அவரை குளத்துல வைக்கிறதுக்கு தண்ணி பத்திரம் சொல்லி தேங்காய் கொண்டு போய் தண்ணி ஊத்தி ஆமா அப்போ அந்த அத்திவாரதன குளம் ரொம்ப வேண்டியது தானே அவன் ஏன் டேங்க்ல கொண்டு தண்ணி ஊற்றி உள்ள வச்சு அமுக்குறாங்க காலம் மாறி போச்சு. அப்படி இருக்கும்போது அறிவு கட்டவங்க நீ போய் சொல்லமா நாங்க ஆபரேஷன் சொன்னா தையல் விட்டு கையில் விட்டுருவோம் நீ போ எப்படி சிரிக்கிறத பாரு வாயில கை நீ ஒரு கரல் மாடு வச்சிருக்கிற ஆமா வச்சிருக்கிற உன்னுடைய மனைவி அழைத்து உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே தூரமாக வந்து ஒரு கரும்பு தோட்டம் இருக்குது பெண்ணே நீ போய் வந்து அந்த கரும்பு தோட்டத்தில் கரல் மாட்டுக்கு பில்லு பிடிக்கணும் அப்படின்னு அனுப்புற இவ பில்லு புறத்தை விட்டுட்டு எவன் கூட்டினா உட்காந்து பேசினா போலீஸ் நறுக்குவேன் அதனாலதான் நான் செய்யறேன். ஓ அதான் செய்யறீங்க தாராளமா செய்யுங்க சொல்றேன் எதை செய்யறேன் தாராளமா தூக்கி போட்டு நறுக்கி கூடாது. இந்த மாதிரி விட்டு விட்டுதான் எல்லாம் திமிரி ஆகி வருகிறாளுங்க. சரி ஆமா இதனால வரைக்கும் 5 புள்ள பெத்தவ இல்லையா ஆமா இதனால இந்த தப்பு நடக்கல இல்ல சரியா இன்னைக்கு எப்படி நடக்குன்னு தான் ஒரு கேள்வி சரி ஒரு நியாயம் இருக்குது. ஆமா சாமி நியாயத்தை முடிச்சு பேசுறாரு. அம்மா பண்ணது தப்பு பண்ணல குடும்பத்துக்கு தீம்பு வச்சு போனா வச்சு போனா ஒருத்தன் எவனா ஒருத்தன் அவன் என்ன பண்றான் சாத்தியமா அவங்க வாத்தா தாயா இருக்க அவங்க பண்ற ஏய் பெண்ணே அடிப்பாதகில் சண்டாளி வருவதா நதிக்கு சென்று ஆதியா சிவபூஜை கண்முடன் கலந்தெடுத்து கதகை வராத காரணம் என்னதென்று ஏதைய சொல்லாவிட்டால் பிழை வந்து நேரும் அடே அடி பெண்ணே நீ ஜலம் எடுத்து வருவல் வரவில்லை இந்த தினமோ பூஜை கெட்டது ஆனால் அந்த இறைவனையே இப்போ நான் உனக்கு நதிக்கரையில் என்ன நடந்தது என்னுடைய ஞான திசையால் தெரிந்து இறைவனுடைய அருள்பாலித்தால் இப்பொழுது நீ என்ன செய்தாய் என்று நான் தெரிவிக்கிறேன். யோனியில பார்க்க போறாரு. காலால் கேட்க போய் வீர விசாரிப்பதே மெய். பட்டிமன்றம் வச்சிருவோம். ஏகநாயகனே போற்றி எவர்க்கு முதல்வா போற்றி எவருக்கு நாயகன் முதல்வா போற்றி யோக நாயகியாய் பாட உன்பர்க்கு மதிவாய் போற்றி போற்றி புகனே போற்றி போற்றி புகனே போற்றி போற்றி நாகபூதனே நான்வரை பொருளே போற்றி பரமேஸ்வரா திரிபுரம் எரித்தவா தேவர்களை காத்தவா கையிலேயே நடனம் ஆடிய நடன சபாபதி இன்றைய தினம் என்னுடைய மனைவி அழைத்து உனக்கு பூஜை செய்வதற்காக ஜலம் கொண்டு வர சொன்னேன். ஆனால் என் மனைவியோ வேணுகாம்பாள் ஜலம் கொண்டு வரவில்லை. இன்றைய தினமோ பூஜை கெட்டது. அங்க நதிக்கரையில் என்ன நடந்தது என்று உன்னுடைய அருளால் என்னுடைய ஞானதிசையால் பார்க்கின்றேன். எனக்கு அருள்பாலிக்க வேண்டும் கடவுளே. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் அரகரா அரகரா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா
நிம்மதியாக சிவனே சிவனே என்று சிவனே பூஜித்து வந்தேன். ஆனால் இந்த ரேணுகம்மையோ அவனி முதல் 56 தேசத்து ராஜாக்களும் இவரை திருமணம் செய்து கொள்வதற்காக விரும்பினார்கள். அனைவரும் வந்து பெண் கேட்டார்கள். ஆனால் இவர் என்ன செய்தார்? இந்த அவனி முதல் 56 தேசத்து ராஜாக்கள் புதவலன் ஆகிய இளவரசர் யாரும் பிடிக்கவில்லை. அப்படி என்று இவரே ஊராக மாப்பிளை பார்க்க கிளம்பினார். ஆதி பெண்களுடன் திக்கி விஜயம் செய்து ஆதி பெண்களுடன் இவள் மாப்பிளை பார்க்க கிளம்பினார். நாட்டினுடைய வழக்கம் என்ன? மாப்பிளை தான் பொண்ணை பார்ப்பதற்கு பெண் வீட்டார்கள் போவார்கள். வேண்டும் என்று இந்த குண்டலபுரத்தில் வந்து என்னுடைய தவ வலிமையை பார்த்து நான் சிவபூஜை செய்வது இந்த பக்தியை மெச்சி இவரே எனக்கு கணவனாக வேற வேண்டும் என்று திருமணம் செய்து கொண்டு இந்த ஆசிரமத்தில் நிம்மதியாக வாழ்ந்தோம். 5 பிள்ளைகளை பெற்றெடுத்து வாழ்ந்தோம். ஆனால் இன்றைய தினம் என்ன செய்தால் என்றால் தினந்தோறும் எழுந்து வெறு கையுடன் நதிக்கு சென்று அங்கே ஸ்நானம் செய்து பூஜையை முடித்து அந்த ஆற்றங்கரையில் பெருவிரலால் மணலில் சுற்றினால் அதிலே குடம் வரும். அந்த குடத்தை கொண்டு வந்து ஜலத்தை கொண்டு வந்து பூஜை செய்வது வழக்கம். ஆனால் இன்றைய தினமோ இவள் நதிக்கு சென்று ஸ்நானம் செய்தால் பூஜை செய்தால் ஆனால் மணலில் குடம் விரலால் பெருவிரலால் சுற்றினால் குடம் வந்தது. குடம் வந்த பிறகு ஜலத்தில் இறங்கி ஜலம் எடுத்து குடத்தை திரும்பி பார்க்கும். அந்த குடத்தில் ஆகாயத்தில் போன இந்திரவனை கண்டு இந்த ஆகாயத்தில் போவன் இவ்வளவு தூரமாக செல்பவனே இந்த குடத்தில் இவ்வளவு அழகாக தெரிகின்றானே, அருகில் வந்தால் எவ்வளவோ அழகாக இருப்பான், நம்ம பேசி கொஞ்சி குலவலாம் என்று மனதில் எண்ணி அணுகணமே குடம் கரைந்தது. பூஜை கெட்டது. அவளோ கற்பு பறிபோய் விட்டது. ஆதலால் அவளை என்ன செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய 5 பிள்ளையில் ஒரு பிள்ளை ஒதிகமலை சார்பில் தவம் செய்கின்றார். 4 பிள்ளைகளோ என்னுடைய ஆசிரமத்தில் இருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த 4 பிள்ளைகளை அழைத்து அண்ணவளை அடித்து உதைத்து அவளை சிரசை என்ற தினமே கொய்தாக வேண்டும். அவளை உயிரோடு விடக்கூடாது. என்னுடைய 4 பிள்ளைகளை அழைத்து வா. அந்த பையனாப்பா ஆனால் சொல்லு தந்தையே, சொல்லு. ஆனால் மகனங்களே, உன்னை எதற்காக அழைத்தார் என்றால் உன்னுடைய தாயானவள் தினந்தோறும் நதிக்கு சென்று தலம் கொண்டு வருபவள். ஜலத்தை எடுத்துக் கொண்டு வராமல் இன்னொருவன் மேல் ஆசைப்பட்டதால் உன்னுடைய தாயாரோ கற்பு பறிபோய் விட்டது. அவளோ கற்பு கலந்தவளாகிவிட்டாள். அன்னவளை இந்த பூலோகத்தில் உயிரோடு விடக்கூடாது. நீங்கள் சென்று இந்த சூரியன் கிழக்கே உதித்த சூரியன் மேற்கே மறைவதற்குள் உன்னுடைய தாயார் சிரசை வெட்டி கொண்டு வந்து என்னிடம் காட்ட வேண்டும். செய்வீர்களா? என் தாய் சோரம் போனது நீ கண்ணால பாத்தியா? கண்ணால பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் தினந்தோறும் ஜலம் கொண்டு வந்திருக்க வேண்டும். ஏன் ஜலம் கொண்டு வரவில்லை? குடம் ஏன் மணலில் குடம் வருவது ஏன் வரவில்லை? அப்படி என்றால் கற்பு கலைந்து போனவள் தானே. ஆதலால் உன் தாயை சிரசை வெட்டுவீர்களா வெட்ட மாட்டீர்கள்? அந்த சொல் மிக்க மந்திரம் இல்லை. தாயை திறந்த கோயிலும் இல்லை. எங்கள் அன்னையை ஒரு நாளும் கொலை செய்ய மாட்டோம். என் தாயை கொல்ல சொன்ன உண்மை கொன்றாலும் கொல்லுவேனே தவிர என் தாயை கொல்ல மாட்டேன். 10 மாத
சுமந்த தாயை கொல்ல சொன்ன உன்னை ஏய், என்னடா புள்ள நீங்க? வாங்கடாங்க. அடேய், வாங்கடா. வாங்க. நீங்க 4 பேரும் புள்ளியே கிடையாது. யாரே நீங்க? அடிப்படை யாரே நீங்க? 4 பேரும் டேய், எப்பொழுது ஒரு தந்தை பேச்சை நீங்கள் மதிக்கவில்லையோ, நான் சொன்ன வார்த்தை கேட்கவில்லையோ, நீங்கள் நால்வரும் செடி கொடி மரமாக போக கடவுள் கொடுத்தே சாவார். ஆனால் சிசியா, இவர்கள் அந்த அளவுக்கு தைரியம் இல்லாதவர்கள். எப்போ பெத்த தாயை கொல்ல மாட்டோம் 10 மாதம் சொல்லி 4 புள்ளி சொல்லிடுச்சு. ஆமா. பெத்தது 5 ஆ, 4 வந்து சொல்லிட்டு அவங்களோட கோபத்தால மனம் தேடி போய் கண்ணை ஆகிட்டீங்க. வீரத்தோடு பிறக்கக்கூடிய வீரத்தோடு பிறந்தவன், வீரத்தோடு வாழ்ந்தவன். ஆமா. இப்ப வீரத்தோடு ஆ, அந்த சிவனே சிவனே என்று பொய்மலை சார்பில் ஆமா. என்னுடைய இளைய குமாரன் ஆகிய மூத்தது மூளை என்றால் இளையது காலை. இளைய குமாரன் ஆகிய இளைய குமாரன். அரசராமன் ஆஹா. பொதிகமலை சார்பில் அவனும் தவம் செய்து கொண்டிருக்கின்றான். என்னுடைய வார்த்தையை தட்டாமல் செய்வோம். தந்தை அழைத்தார் என்று இப்ப